கல்பனாவா? வணக்கம் மேடம். மேடமா, என்னடி கிண்டல் பண்றியா? நான் உண்மையதானே சொன்ன கல்பனா. என்ன உண்மை? நானே ஃபியூஸ் பண்ண பல்பா என் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். மேடம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை சச்சரவுல சகஜம் தாண்டி. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவர் வந்து என்ன பார்க்கவே இல்லையே. போனவ போகட்டும்னு சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. சுந்தர் சார் அப்படிப்பட்ட ஆள் இல்லடி. உன் சர்டிபிகேட்லாம் எனக்கு தேவையில்லை. அவர்கிட்ட போய் கல்பனா பேசினா உங்களை பார்க்காம சாப்பிடாம தூங்காம நிம்மதி இல்லாம இருக்கா, நீங்க அவளை போய் பார்க்காம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசு. நேரம் வரும்போது கண்டிப்பா பேசுறேன்டி. ஆடி போய் ஆவணி வரும்போதெல்லாம் நீ பேச வேண்டாம், இப்பவே பேசணும். நீ பேசுற பேச்சுல அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என் மேல அன்பா இருக்காரா, அவர் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்றாரா, எல்லாம் எனக்கு கேட்கணும். நான் இங்க பேசுறது அங்க உனக்கு எப்படி கேக்கும்? சரியான மங்குனிடி நீ. உன் போன் ஆன் பண்ணி வை, கேக்கும். போய் பேசு. சரிடி. போய் என் ஃப்ரெண்டா பேசு. சுந்தர நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தோல் கொடுத்த ஃப்ரெண்டா இருந்தல, அந்த ஃப்ரெண்டா பேசு. உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். சரி அவர் வராரு. என்ன பண்ற தேவி இங்க? இதோ ஃபைல் சார். ஓ, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுத்துறேன். சார், நீங்க தப்பா நினைக்கலனா? தப்பா நினைக்கிற மாதிரி ஏதாவது பேச போறியா இப்போ? அப்படி இல்ல சார், உங்க பர்சனல் வாழ்க்கைய பத்தி பேசுறது. நீங்க கல்பனா ஏதாவது பேசினாளா? அவரை பார்க்காம எனக்கு தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்லிருப்பாளே. எப்படி சார் அவ சொன்னதை கரெக்டா சொல்றீங்க? அவ எப்படி எல்லாம் போய் சொல்லுவான்னு எனக்கு தானே தெரியும். சார், அவ பொய் சொல்லலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாப்பட்ட விஷயம் அவளுக்கு தப்பா தோணி இருக்கு. உங்க அளவுக்கு அவ புத்திசாலி இல்ல சார். அவ என்ன இல்ல முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் என்ன வேணும்னா கூட்டத்தை கூட்டி அவளை இன்சல்ட் பண்ண? என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கே தெரியும். கடத்தரப்பு விழாவுல அவ என்ன அப்பாவை எல்லாரையும் இன்சல்ட் பண்ணிருக்கா. சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மூத்த மருமக இருக்கும்போது இளைய மருமகளை வச்சு கடையை திறக்கிறது அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி தானே சார்? அது அப்பா எடுத்த முடிவு. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். எனக்கு அவர் சொல்றது மட்டும்தான் வேதம். கல்பனாவுக்கும் அதுதான் வேதமா இருக்கணும். அவளுக்கு இப்ப அது புரியும்னு நினைக்கிறேன் சார். புரியாது. புரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டா. போனதுக்கு அப்புறம் புரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருப்பா. சார், நீங்க போய் அவகிட்ட பேசுங்க சார். நான் ஏன் பேசணுங்கிற அத்தனை பேர் முன்னாடி வச்சு நான் அசிங்கப்படுத்திருக்கா. எனக்கும் மானோ ரோஷம் சூடு சொரணெல்லாம் இருக்கு. இதமா இன்னொரு வாட்டி எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காது. வெளியே போ. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.